விகடன் நேயர்களுக்கு வணக்கம். OnePlus இந்த பிராண்ட் வந்து 6 மாதத்துக்கு ஒரு மொபைல் அப்படின்னு தான் இருந்தது. அப்புறம் ஓப்போவோட கொலாபரேஷன்ஸ் ஃபஸ்ட் பாக்ஸ் மட்டும் ஓப்போலேருந்து வந்துட்டு இருந்துச்சு. இப்போ கிட்டத்தட்ட நிறைய சாஃப்ட்வேர்லேருந்து எல்லா விஷயங்களுமே ஓப்போவோட மிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ நம்மளோட ரிவ்யூக்கு வந்திருக்கிறது வந்து நார்டு CE2 அப்படிங்கிற மாடல். ஏற்கனவே வீட்டில் நாட் CE மொபைல் யூஸ் பண்ணியிருக்கேன். நாட் CEலேருந்து நாட் CE2 எந்தெந்த விதத்துலலாம் மாறுபட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அன்பாக்சிங்லாம் இல்லை, ஏற்கனவே ஆஃபீஸில் இருக்கிற சில பிரகஸ்பதிகள் அன்பாக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு பார்க்குறோம் அப்படின்னா OnePlus Nord CE2வில் முதல் ஷாக்கிங்கான விஷயமே அதோட வெயிட்டு தான். 173 கிராம்ஸ் சம்திங் இருக்குது. ஸ்டில் ஃபோன் வந்து OnePlus 9Rஓ 9RTஓ இல்லை 9 சீரீஸோ 8 சீரீஸ் எல்லா ஃபோனை விட ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாக ஃபீல் ஆகுது. ரெண்டாவது விஷயம், அவங்க கொடுத்துருக்கிற அந்த பெரிய சைஸ் கேமரா, ஒரு 64 மெகா பிக்சல் கேமரா, இன்னொன்று வந்து ஒரு அல்ட்ராவைட் கேமரா கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு குட்டியுண்ட ஒரு கேமரா இருக்குது, மொத்தம் ட்ரிபிள் கேமராஸ். பட் ஸ்டில் ஃபோன் டக்குன்னு பார்க்க நம்ம ஒரு ப்ரீமியம் ஃபோன் வாங்கியிருக்கோமோ அப்படிங்கிற அளவுக்கு அந்த லுக்ஸ் கொடுக்குது. ஃபோனில் நார்டு CEக்கும் நாட் CE2க்கும் என்னென்ன ஃபிசிக்கல் டிஃப்ரென்சஸ் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, வால்யூம் பட்டன் அதுலேயும் அதே டோனில் தான் இருந்துச்சு. அப்புறம் ரைட் சைடில் பவர் பட்டன், அதுவும் அதே ஃபினிஷிங். 3.5mm ஜாக், ஒரு ஸ்பீக்கர், அப்புறம் சார்ஜ் ஏற்றுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ். இவ்வளோ தான் ஃபோனோட பேசிக்ஸ் அவுட்லெட். 2 சிம் இல்லாமல் மைக்ரோஎஸ்டி ஸ்லாட் மூலியமாகவும் நீங்கள் மெமரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஃபோனில் பேசிக் மெமரியாக 128GB வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எய்தர் 6GB ரேம் மாடல் 8GB ரேம் மாடல்னு 2 மாடல் தான் இருக்குது. OnePlusல சமீப காலமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிற 12GB ரேம் மாடல் இந்த மொபைலுக்கு தரலை. ஸோ 2 கலர்கள் தான். இது கிரே மிரர், நமக்கு வந்திருக்கிற பீஸ் கிரே மிரர். இன்னொரு மாடல் வந்து பஹாமா ப்ளூ அப்படிங்கிற ஒரு வேரியண்ட் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ரொம்பவே ஸ்டைலிஷாக தான் இருக்குது. பேக் எண்டுமே ஒரு கார்னிங் கொரில்லா கிளாஸ் கொடுத்துருக்காங்கங்கிறனால அந்த ஃபினிஷிங்லாம் இருக்குது. என்ன கிளாஸுங்கிறனால விரல் வைக்கும் இடமெல்லாம் ரேகையாக விழுந்துக்கிட்டே இருக்குது. ஸ்மெஜஸ் நிறையா ஃபீல் ஆகுது. அது சற்று டவுன்ஃபால் இந்த மொபைலில். மற்றபடி ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஃபோன் ரொம்பவே ஒரு க்ளீனான ஓஎஸாக இருக்குது. என்ன தான் ஆக்சிஜன் OS 11 பேஸ்ட் ஆன் Android 11 அப்படின்னு சொல்லப்பட்டாலும், ஓப்போவும் OnePlusம் இப்போ மாட்ரன் பிரதர்ஸ் மாதிரி ஒரே லுக்கில் தான் வந்துக்கிட்டு இருக்குது. இதே மாடல், இதே லுக்கில், இதே ஃபீச்சர்ஸோட ஓப்போ ரெனோ 7 அப்படிங்கிற மாடல் நம்ம எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா, புக்ஸில் இந்த 7 டிஃப்ரென்ஸ் போட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லாமல் தான் 2 ஃபோனுமே இருக்குது. லுக்கில், அதோட ஃபீச்சர்ஸ்லன்னு எல்லா விஷயத்துலையுமே மேட்ச் ஆகுது. பட் ஸ்டில் OnePlus இஸ் OnePlus, ஓப்போ இஸ் ஓப்போ. நீங்கள் OnePlus ஃபோன் ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்கன்னா தெரியும், ப்ளோட்வேர்ஸ்லாம் பெருசாக இல்லைங்கிறனால யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஃபோன் ரொம்பவே யூசேஜுக்கு வந்து அதோட ஹெர்ட்ஸ் ரேட்லேருந்து நிறைய விஷயங்கள் சப்போர்ட் பண்ணும். நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுறப்ப அவ்வளோ ஸ்மூத் எக்ஸ்பீரியன்ஸ்மாங்கல்ல, அது எப்பயுமே OnePlusல இருக்கும். ஸோ நாட் CE2லையுமே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது. மற்றபடி நாட் CEக்கும் நாட் CE2க்கும் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸஸ் தவிர இருக்கிற டிஃப்ரென்சஸ் வந்து அதுலேயும் அலர்ட் ஸ்லைடர் கிடையாது, இதுலேயும் அலர்ட் ஸ்லைடர் கிடையாது. அலர்ட் ஸ்லைடருங்கிறது OnePlusல எப்பயுமே இங்கே ஒரு குட்டியுண்ட ஒரு பட்டன் இருக்கும். அதில் நீங்கள் சைலண்ட் இல்லை வைப்ரேட் இல்லை வால்யூம் ஆன், அந்த 3 ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மீட்டிங் ரூம்குள்ளே போகிறோம்னா சைலண்ட் போய்க்கலாம், தியேட்டருக்குள்ளே போகிறோம் அப்படின்னா, இல்லை வெளியே இருக்கும் அப்படின்னா வால்யூம் வச்சுக்கலாம். அந்த பட்டன் இதுலேயும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னு தெரியல. இல்லை அது ஒரு ப்ரீமியம் ஃபீச்சர், அதை வந்து 25,000 கீழே இருக்கிற மாடல்ஸுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு OnePlus நிர்வாகம் நினைக்குதா அப்படின்னு தெரியல. 30 வாட் சார்ஜிங் கெப்பாசிட்டியோட வந்துருந்துச்சு. அதுவே ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங்காக இருந்தாலும் ஒரு 60% வரைக்கும் சார்ஜ் ஆகும். நீங்கள் ஒரு 30 நிமிஷம் அந்த ஃபோனை சார்ஜ் பண்ணுறீங்கன்னா 60% சார்ஜ் ஆகிருக்கும். இதில் சூப்பர் VOC சார்ஜிங் 65 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறனால 30 மினிட்ஸில் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 80-85 வரைக்கும் சார்ஜ் ஆகுது. 1 டேஸ் சார்ஜை 15 மினிட்ஸில் சார்ஜ் பண்ணிக்க முடியும், 20 மினிட்ஸில் சார்ஜ் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. 4500 mAh பேட்டரி வித் 65 வாட் சூப்பர் VOC சார்ஜிங். அப்படிங்கிறனால மொபைலில் சார்ஜ் போடுறது அப்படிங்கிறது ஒரு வேலையாக இருக்காது. சிப்செட் வைஸ் பார்க்குறோம் அப்படின்னா, நாட் CEல வந்து ஸ்னாப்ட்ராகன் சிப்செட் தான் போட்டிருந்தாங்க. இன்ஃபேக்ட் OnePlus ஆரம்பித்த காலத்திலிருந்து ஸ்னாப்ட்ராகன் சிப்செட்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டே இருந்தாங்க, குவால்காம் சிப்செட்ஸ். ரீசெண்டாக வந்த நார்டு 2ல வந்து மீடியாடெக் சிப்செட் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நார்டு CE2லையும் மீடியாடெக் சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மீடியாடெக் 900 அப்படிங்கிற சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 25,000க்கு கீழே என்னோட பட்ஜெட் அப்படின்னா இந்த மொபைல் ரொம்பவே நல்லா இருக்குது. எந்தெந்த ஃபீச்சர்ஸில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, கேமரா 65 மெகா பிக்சல் கேமரா அப்படிங்கிறனால ஃபோட்டோஸ் ரொம்ப நல்லாவே எடுக்க முடியுது. வீடியோவில் சில லேக்ஸ் இருக்குது. வீடியோ தான் நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னா 25,000 கீழே இருக்கிற மாடல்ஸ் நம்ம பெரும்பாலும் சூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஃபோட்டோஸ் அப்படிங்கிறதுக்கு இந்த ஃபோன் ரொம்பவே நல்லா இருக்குது. இன்னொரு ஃபீச்சராக 9RT நாட் 2லலாம் இருக்கிற டியூவல் கேமரா அப்படிங்கிற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதாவது அட் அ டைம் நீங்கள் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுறீங்க, ஒரு இன்டர்வியூ எடுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸையும் ஆப்போனண்ட்டில் இருக்கிற
அவர் ஃபேஸையும் நீங்கள் அட் அ டைம் வீடியோ எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஓப்போ மெர்ஜருக்கு அப்புறம் நடந்த சில விஷயங்கள். 25,000 கீழே ஒரு நல்ல மொபைல் அப்படின்னா OnePlus Nord CE2 ஆப்வியஸ்லி உங்களோட சாய்ஸாக இருக்கலாம். இல்லை இதை விட எனக்கு ஒரு பெட்டரான மொபைல் வேணும், ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா Realme 9 Pro Plus அந்த மாடல் சூஸ் பண்ணலாம். இந்த மாடலில் இருக்கிற இன்னொரு பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. ஸ்டில் இட்ஸ் அ மைனஸ். ஐபி ரேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ரேட்டிங், அந்த ரேட்டிங் எல்லாம் வாங்கலை. ஸோ அந்த ரேட்டிங்லாம் இருக்கணும் அப்படின்னா மோட்டரோலா எட்ஜ் சீரிஸில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். மற்றபடி OnePlus Reno 7 விட இந்த ஃபோன் சற்று ரேட் கம்மி தான். பட் நீங்கள் 25,000 ரேஞ்சில் போகிறீங்க அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி Realme 9 Pro Plus ட்ரை பண்ணுங்கள். இதை விட அந்த மொபைல் கொஞ்சம் பெட்டர். OnePlus இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதே இல்லை. OnePlus எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும், இல்லை OnePlus ஒரு மொபைலாக நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆண்ட்ராய்ட் மொபைல்ஸுக்கு நான் ஒரு 20,000 வரைக்கும் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த மொபைல் 23,000க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க, இன்னொரு மாடல் 25,000க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்டில் ஆஃபர்ஸ் அது இதுன்னு இந்த மொபைல் ஒரு 21 வரைக்குமே ஆன்லைனில் கிடைக்குது இன் போத் அமேசான் அண்ட் OnePlus வெப்சைட். அப்படிங்கிறப்போ 20,000 தான் என் பட்ஜெட் அப்படின்னா இந்த மொபைல் தாராளமாக வாங்கலாம். வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு மொபைல் பற்றி, இல்லை ஒரு ஹெட்செட் பற்றி, இல்லை OnePlus வாட்ச் பற்றி, இல்லை வேறு ஒரு வாட்ச் பற்றி கட்டாயம் மீட் பண்ணலாம். நன்றி. இந்த மொபைல் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதை பற்றி கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இல்லை ரிவ்யூ பற்றின உங்கள் ஃபீட்பேக் பதிவு பண்ணுங்கள். மொபைல் வாங்குறதுக்கான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிவிட்டு வாங்க. நன்றி.